என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் அவதூறு பண்ணிட்டு போகலாம், இப்படி வேணால் அசிங்கமாக பேசலாம். நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தான் வந்து இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. இப்போது அண்ணாமலை வந்து இப்போ ஒரு கேஸ் போட்ட உடனே அந்த கேஸுக்கு வந்து ஆஜராகிறதுக்கு கூட இவங்களுக்கெல்லாம் வந்து தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து கோழைகள் இவங்கெல்லாம். இந்த போருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற போதும் எதிர்க்கட்சிகள் வந்து கொஞ்சம் கூட இறக்கவே இல்லாமல் இதை வைத்து பயங்கரமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு செய்தி வந்த உடனடியாக மோடி பதவி விலகணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. விஜயும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கங்கிற செய்தியே வரல. ஏன் அப்போவெல்லாம் நடத்தாமல் இப்போ நடத்த போகிறாங்க? நடத்துகிற மாதிரி இருந்தால் எப்போ வேணால் நடத்தலாமே. பவன் கல்யாண் வந்து விஜய் கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் எப்போ வேணால் பேசலாமே. ஏன் வந்து அது இன்றைக்கி நேற்று தான் பேசணுமா, முந்தா நேற்று தான் பேசணுமா? பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக விஜய்க்கும் இது வந்து ஒரு நெருக்கடி. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். அண்ணாமலை அவர்கள் இன்று டிஆர் பாலு அவர்களிடம் குறுக்கு விசாரணை செய்வதாக இருந்தது. ஆனால் டிஆர் பாலு அவர்களும் கலந்து கொள்ளவில்லை. RS பாரதி அவர்களும் நீதிமன்றத்திற்கு வரவில்லை. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு மீது அவதூறு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அது முடித்து வெளியே வந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பையும் வைத்திருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள்லாம் பேசினது என்னஜி? இந்த அவதூறு வழக்கு குறித்து உங்களோட பார்வை என்னஜி? ஏற்கனவே போன மாதம் வந்து அந்த ஒத்தி வைக்கப்பட்ட வழக்கு டிஆர் பாலு அவர்கள் வந்து அண்ணாமலை மேலே தொடரப்பட்ட அந்த வழக்கில் போன மாதம் வந்து குறுக்கு விசாரணை நடந்தது. அந்த விசாரணையின் போது டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலையுடைய தனிப்பட்ட விவகாரங்களை நீதிமன்றத்தில் பேசினார் அப்படிங்கிறத அன்றைக்கே வெளியில் வந்து சொல்லியிருந்தார். இது தொடர்பாக நான் வந்து டிஆர் பாலு அவர்கள் மேலே வந்து வழக்கு தொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த ஒத்தி வைக்கப்பட்ட வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் திரு RS பாரதி அவர் வந்து அண்ணாமலை மேலே ஒரு அவதூறு சொல்லியிருந்தார். அதாவது அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில், விஷச்சாராய விவகாரத்தில் இந்த சம்பவத்துக்கே வந்து அண்ணாமலை தான் காரணம், இது வந்து பாஜகவோட சதி அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதற்காக அண்ணாமலை அவர்கள் RS பாரதி மேலே வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தார், அவதூறு வழக்கு. 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வேணும். அந்த நஷ்ட ஈடையும் வந்து அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த கருணாபுரம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து போதை மறுவாழ்வு மையம் அமைக்கணும், அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு வேண்டுகோளாக இருந்தது. இந்த வழக்கும் வந்து இன்றைக்கி தான் விசாரணைக்கு வந்தது. RS பாரதியும் ஆஜராகலை, டிஆர் பாலு அவர்களும் ஆஜராகலை. ஸோ அதே சமயம் இந்த வழக்கில், அதாவது டிஆர் பாலு மீது நான் வழக்கு போடுவேன், அவதூறு வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கான பணிகளை இன்றைக்கி வந்து நீதிமன்றத்திலேயே கொடுத்துருக்காரு. ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து நீதிமன்ற விசாரணையில் நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால நீதிமன்றத்தோட அனுமதி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் நீதிமன்றத்திலே வந்து நீதிபதிகிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு, நான் வந்து அதற்கு வழக்கு போடணும், நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். RS பாரதி அவர்கள் முன்பும் நீதிமன்றத்திற்கு வரவில்லை, இப்போதும் RS பாரதி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. டிஆர் பாலு அவர்கள் போன முறை அண்ணாமலை அவர்களின் மனைவி சொத்து, இவர் குடும்பத்திற்கு எப்படி சொத்து வந்தது, இதெல்லாம் குறித்து பேசியதாக செய்திகள்லாம் வந்தது, தகவல் தெரிய வந்தது. இப்போது ஏன் இந்த இதில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, டிஆர் பாலுவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பாராளுமன்றம் இருக்குது. ஸோ அது நம்ம போன மாதமே சொல்லியிருந்தோம். ஒருவேளை வந்து பாராளுமன்றம் வந்து கூட்டத்தொடர் நடந்தது அப்படின்னா டிஆர் பாலுவால் வர முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் வரா மாதிரி இருந்தாலுமே இதை வந்து காரணமாக சொல்லியிருப்பார், எங்களுக்கு பாராளுமன்றம் இருக்குது அதனால் வர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஆனால் RS பாரதி பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை. அவர் வந்து சென்னையில் தான் இருப்பார். சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் அவர் வரல. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதாவது அண்ணாமலை சொன்ன மாதிரி என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் அவதூறு பண்ணிட்டு போகலாம், இப்படி வேணால் அசிங்கமாக பேசலாம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தான் வந்து இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க.
இப்போது அண்ணாமலை வந்து இப்போ ஒரு கேஸ் போட்ட உடனே அந்த கேஸுக்கு வந்து ஆஜராகிறதுக்கு கூட இவங்களுக்கெல்லாம் வந்து தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து கோழைகள் இவங்கெல்லாம். ஆர்எஸ் பாரதியெல்லாம் வந்து பேச்சு மட்டும்தான். இத்தனைக்கும் அவரே ஒரு வக்கீல், சட்டம் படித்த ஒரு வக்கீல், ஒரு சாட்சியம் இது பண்ணுறதுக்கு வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படிங்கிறத கூட மதிக்காமல் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னா அப்புறம் அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? அண்ணாமலை அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மேலும் அவர் வந்து இந்த இன்னைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை, அதனால் வந்து உணவகங்கள்லாம் மூடப்படுவது, இதெல்லாம் குறித்து கூட அவர் பேசியிருந்தார். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை, அதாவது அந்த போர் நடக்க ஆரம்பிக்கிற போதே எல்லாருக்குமே தெரியும் எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்தே தீரும். இன்றைக்கி வந்து சில கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா, அது அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் வந்து ஒரு ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து நாங்கள் வந்து உணவகங்களெல்லாம் மூட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து இன்னும் அரசியல் இல்லை, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை அப்படின்னு சொன்னாலுமே இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சில அரசியல் இருக்கத்தான் செய்யுது. சில அரசியல் கணக்குகள் வந்து சிலருடைய ஆசைகள், சிலருடைய இதை வைத்து எப்படியாவது அரசியல் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் வரல. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி ரிசர்வ் இருக்குது, இத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ அதை வந்து சரியாக பயன்படுத்தணும். இப்போ இத்தனை நாள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணோன்னா அடுத்த நாளே சிலிண்டர் வந்துடும். அதுக்கு நம்ம சிலிண்டர் வந்து அதுக்கு அடுத்த நாள் கூட நம்ம வந்து புக் பண்ண முடியும், அல்லது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 21 நாளைக்கு அப்புறம் நம்ம புக் பண்ண முடியும். ஆனால் இப்போ அந்த நாட்களை வந்து கூட்டியிருக்காங்க, 21 அப்படிங்கிறது 25 நாட்களாக கூட்டியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு கட்டுப்பாடு விதித்தல் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். இன்னும் வந்து நம்மளுக்கு சிலிண்டர்லாம் வந்து தட்டுப்பாடு, நம்ம உடனடியாக சிலிண்டர் வாங்கணும், உடனடியாக வந்து பெட்ரோல் அடித்து வச்சுக்கணும், உடனடியாக சூப்பர் மார்க்கெட் போய் எல்லாத்தையும் காலி பண்ணி வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த போர் வந்து பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் இந்த போருக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் சில பாதிப்புகள் தவிர்க்க முடியாதது, அது வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் வாங்குறது அந்த ஜிசிசி நாடுகள்லேருந்து தான் எண்ணெய் வாங்குகிறோம். அந்த ஜிசிசி நாடுகளுக்கு மேலே இன்றைக்கி வந்து ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸ் ஆஃப் ஹார்மஸ் அந்த வழியாக வந்து எண்ணெய் கப்பல்கள் போனால் நாங்கள் வந்து அதை தகர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன ஆகுது, அந்த எண்ணெய் கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் அந்த எண்ணெய் கப்பலுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய வங்கிகள் இவங்கள்லாம் வந்து எண்ணெய் கப்பலை அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா இது வந்து பல மில்லியன் டாலர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் அங்கிருந்து வந்து நாங்கள் எண்ணெய் கப்பல்களை நகர்த்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ரஷ்யா ஆயில் தரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து வந்து ஒரு மெசேஜ் வந்தது, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் வந்து நீங்கள் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், 30 நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, உலகம் முழுவதும் வந்து அந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். இப்போவே வந்து இந்தியாவில் தெரியுது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கோபம் எல்லாம் யார் மேலே திரும்பும், அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் தான் திரும்பும். அப்போது அந்த கோபம் திரும்பிச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து உடனடியாக போரை நிறுத்துங்க அப்படின்னு வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்க. ஈரான் மேலே வந்து சிம்பதி வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம வந்து உலகெங்கும் வந்து சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த எரிபொருள் உற்பத்தி, அதாவது இங்கே வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து நம்ம நிறைய இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின ஆயிலை நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணி வந்து நம்ம நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதனால தான் வந்து அமெரிக்கா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கி அதை சுத்திகரிப்பு செய்து உலக நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே சமயம் ரஷ்யா ஆயில் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதா இருந்தது என்னாச்சு அப்படின்னா, நம்ம குறைந்த விலையில் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போ வந்து ரஷ்யாவோட ஆயிலுக்கு பயங்கர டிமாண்டு. ஏன்னா ஜிசிசி நாடுகள்லேருந்து ஆயில் வெளியில் வராது, இருக்கிறது ரஷ்யா ஆயில் மட்டும்தான், இல்லைன்னா வெனிசுலா ஆயில் வாங்கணும். ஸோ அப்போ ரஷ்யன் ஆயில் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிருக்கு, விலை ஏறுது அப்படிங்கிறதுனால
அவங்க வந்து எங்கே விலை ஜாஸ்தியாக கிடைக்குதோ அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்தியாவுக்கு அந்த ஆயில் வருவது அப்படிங்கிறது வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம ஊரில் வந்து தட்டுப்பாடு வந்துருச்சா, எரிபொருளுக்கு, பெட்ரோலுக்கு, எல்பிஜி கேஸுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி ஜெய்சங்கர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை இப்போ சில கட்டுப்பாடுகள் விதித்து சில கண்டிஷன்ஸ் போட்டு அதை வந்து எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை வைத்தும் அரசியல் செய்வது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம். நாடு வந்து ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கும்போது இந்த போருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற போதும் எதிர்க்கட்சிகள் வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இதை வைத்து பயங்கரமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு செய்தி வந்த உடனடியாக மோடி பதவி விலகணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதை விட வந்து மோசமான ஒரு எதிர்க்கட்சி வந்து வரலாறுலேயே இருக்க முடியாது. இந்த போருக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எண்ணெய் தட்டுப்பாடுக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து வேணும்னே அவர் பண்ணாரா? அவருடைய தப்பு ஏதாவது இருக்கா? சரி, இந்த மாதிரி நாடு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற போது ஒரு பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா அப்போ இன்னும் நாடு எவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாகும்? இதெல்லாம் யோசிக்காமல் வந்து எதிர்க்கட்சிகள் செயல்படுவது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான முன்னுதாரணம். எதிர்க்கட்சிகள் வந்து கொஞ்சம் கூட நாட்டின் மேலே எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறது இல்லைன்னு தெரியுது. மேலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வைத்து அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் ஒருவர் வந்து கேள்வி கேட்கும்போது என்டிஏ கூட்டணியில் விஜய் வரப்போகிறாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டீயும் காஃபியும் ஒன்றாக சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கூட்டணியானது மிகவும் வலிமையாகவே இருக்கிறது, வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த விஜய் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வரப்போவதில்லை, எங்களுக்கும் அவரோட கொள்கைக்கும் ஒத்து போகாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் முதல்லேருந்தே அதை சொல்லிட்டு இருக்காருங்க. விஜய் வந்து கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிறது வந்து அந்த கேள்வி வந்து அண்ணாமலை கிட்ட இது ஃபஸ்ட் டைம் கேட்கறது இல்லை. நிறைய தடவை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடியும் பேச்சுவார்த்தை நடக்குது. அமித்ஷா பேசுகிறாரு, மோடி பேசுகிறாரு, நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டுட்டே இருந்தாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, அந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் எங்கேயுமே நடக்கலை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வரமாட்டார். முதல்ல அதுதான் உண்மை. ஏன்னா விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பிக்கலை. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கேள்வியே வராது. ஆனாலும் இதை திரும்ப திரும்ப வந்து இவங்க கொண்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக பாருங்கள், இந்த பேச்சு அடிபடும் போதே விஜய்க்கு வந்து என்ன நடக்குது, அவருடைய ஜனநாயகன் படத்தை சிபிஎஃப்சி அதாவது சென்சார் போர்டு வந்து பார்க்குறதா ஒரு நியூஸ் வருது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து விஜய் டெல்லியில் இருக்கணும், டெல்லியில் வந்து அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கோ நாளைக்கோ அவருக்கு வந்து டெல்லியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும்போது கூடவே வந்து இந்த செய்தி வந்து, அதாவது விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு போக போகிறார், அதிமுக கூட்டணிக்கு போக போகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை அப்படியே கசி விடுறாங்க. அப்போ மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, இது கரெக்டாக இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே, சென்சார் போர்டில் ஜனநாயகன் படம் இருக்குது, சிபிஐ விசாரணைக்கு விஜயை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போது அதே சமயத்தில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற செய்தியும் வருது. அப்படிங்கிறபோது பாஜக வந்து விஜயை கையை முறிக்கிறது, அவரை வந்து மிரட்டி எப்படியாவது கூட்டணிக்கு வர வைக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வந்து தெளிவாக திட்டம் போட்டு பண்ணுறாங்க. இதில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த விதமான இதுவும் இல்லை. நம்ம வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே பேசுகிறோம். இப்போ நானும் வந்து ஸ்டேட்டஸ் போட்டேன், ஒருவேளை நடந்தாலும் நடந்துடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெளிவான ஒரு பிக்சர் தெரியுது. இது வந்து வதந்தி, வேணும்னே வந்து பாஜக மேலே இங்கே வெறுப்பு, அந்த மனநிலை வளரணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் எப்படி நடக்கும்? அது எப்படி காங்கிரஸ் வந்து திமுகவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் விஜயும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கங்கிற செய்தியே வரல. ஏன் அப்போவெல்லாம் நடத்தாமல் இப்போ நடத்த போகிறாங்க? நடத்துகிற மாதிரி இருந்தால் எப்போ வேணால் நடத்தலாமே. பவன் கல்யாண் வந்து விஜய்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் எப்போ வேணால் பேசலாமே. ஏன் வந்து அது இன்றைக்கி நேற்று தான் பேசணுமா, முந்தா நேற்று தான் பேசணுமா? ஸோ அதனால் இது வந்து ரொம்ப திட்டம் போட்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக விஜய்க்கும் இது வந்து ஒரு நெருக்கடி.
ஏன்னா அவர் வந்து பதில் சொல்லியே ஆகணும். ஸோ வழக்கம் போல் வந்து திமுகவுடைய இந்த மடைமாற்றம் அரசியல் தான் இது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திரு அண்ணாமலை அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு. இது மாதிரி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலை, அவருடைய பாதை வேறு, எங்களுடைய பாதை வேறு, இந்த கூட்டணியெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிறது தான் அவரும் சொல்லியிருக்காரு. மேலும் நீதிமன்றத்தில் பல ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக டிஆர் பாலு அவர்களும் தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது, கலந்து கொள்ள மாட்டேங்கிறாரு. நீதிமன்றத்திற்கு வருகை என்பது இல்லாமல் இருக்கிறது. இந்த வழக்கின் முடிவாக என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, வழக்கு இழுத்தடிப்பாங்க. அவங்க வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து போன ஹியரிங்லேயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த வழக்கு வந்து என்ன, டிஆர் பாலு அண்ணாமலை மீது போட்ட வழக்கு. என்னை வந்து அவதூறு பரப்பிட்டாரு, நான் வந்து நிறைய சொத்து சேர்த்துட்டேன்னு வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் வழக்கு. அதற்காக வந்து அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்யும்போது ஏன் வந்து அண்ணாமலையுடைய தனிப்பட்ட விவகாரங்களை பேசணும்? அண்ணாமலை வந்து சொத்து வாங்கிட்டாரு, அவர் மனைவி பேரில் வாங்கிட்டாரு, அவருடைய சொந்தக்காரங்க பேரில் வாங்கிட்டாரு அப்படிங்கிறதையெல்லாம் ஏன் பேசணும்? அப்படின்னா அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னாவே அவங்க வந்து இந்த கேஸில் நம்ம தோத்துடுவோங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கேஸ் நிற்காது, நம்ம போட்ட வழக்கு வந்து நிற்காது, இதை எப்படியாவது வந்து மடை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இழுத்தடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போது இந்த டிஆர் பாலு போட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் அது அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி. ஸோ அதுதான் வந்து அதை வந்து தள்ளி போடணும். ஏன்னா இப்போ ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு எவ்வளோ பெரிய பூஸ்ட் ஆகும்னு பாருங்கள். ஸோ அப்போ அதை வந்து தள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் டிஆர் பாலு ஆஜராகிறது இல்லை. இந்த வழக்கில் வந்து எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது. அவர் வந்து அவதூறு பண்ணிட்டான்னு எல்லாமே பொது வழியில் இருக்கக்கூடிய தகவல்களைத்தான் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தார். ஸோ அதனால் இந்த வழக்கில் அண்ணாமலையை தண்டிக்கவும் முடியாது, இந்த வழக்கும் நிற்காது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி. நன்றி விஜய்.